கள்ளக்காதலுக்காக மகன் மகளை கொலை செய்த விவகாரத்தில் பிரியாணி அபிராமி குற்றவாளி என தீர்ப்பளித்தது காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றம். இந்த நிலையில் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றம் தீர்ப்பில் கூறியிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை அறிவோம். செய்தியாளர் தன்ராஜ் இணைகிறார். தன்ராஜ், ஏற்கனவே இந்த வழக்கில் குற்றவாளி அப்படின்னு பிரியாணி அபிராமி தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இப்ப அவங்களுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்னு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்காதலனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனை என்ன? காஞ்சிபுரம் மாவட்டம் 3ஆம் கட்டளையை சேர்ந்த விஜய் மற்றும் அபிராமி இருவருமே கணவன் மனைவி. அவர்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறது. 6 வயதிலும் 4 வயதிலும் ஆண் பெண் குழந்தைகள் இருந்தது. இந்த குழந்தைகளோடு இருந்த நிலையில அபிராமி டிக்டாக் மூலமாக புகழ்பெற்றிருந்தார். அந்த புகழின் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரியாணி கடைக்கு சென்று இந்த நிலையில அந்த பிரியாணி கடைக்காரருடன் தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது. இது நாளடைவில் பின்னால் கள்ளக்காதலாக மாறி இருக்கிறது. இந்த கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருக்கிறார்கள் என்ற குழந்தைகளை இருவரையுமே அபிராமி தூக்க மாத்திரை கொடுத்து இரு குழந்தைகளுமே கொலை செய்தார். இந்த கொலை சம்பவமானது தமிழகத்தையே உலுக்கியது. இந்த நிலையில இந்த வழக்கானது காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு நீதிமன்றங்கள்ல வழக்கு விசாரணை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட பிரிந்த நிலையில காஞ்சிபுரத்திற்கு செங்கல்பட்டு நடைபெற்றிருந்த இந்த வழக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு மாற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்போது இந்த நீதிபதி கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக இந்த வழக்கானது நீதி விசாரணை நடைபெற்று வந்தது. வழக்கு விசாரணையிலே நீதிபதி ராவு செம்மல் இன்று இந்த தீர்ப்பை வழங்கினார். இறுதிக்கட்டமாக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில மகாத்மா காந்தியினுடைய மேற்கோள் காட்டி மகாத்மா காந்தி எந்த தீர்வுக்குமே சாகும் வரை தண்டனை வழங்கக்கூடாது என்ற ஒரு நிலை இருப்பதனால் தற்போது இவர்களை இருவருமே சாகும் வரை கிட்டத்தட்ட இந்த ஆயுள் காலம் முழுவதுமே சிறையில் இருந்து இந்த தண்டனை அனுபவிக்க வேண்டியது என்று ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். இது இந்த நீதிமன்ற வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்குது. மேலும் 5000 ரூபாய் இந்த இருவருக்குமே கள்ளக்காதல் மீனாட்சி சுந்தரம் மற்றும் அந்த அபிராமி இருவருக்குமே ஒரே மாதிரியான தண்டனை தான் வழங்கப்பட்டிருக்கிறது. சாகும் வரை ஆயுள் தண்டனை நீதிமன்றத்தை சிறைச்சாலையிலே இருந்து சாக வேண்டியது நிலைமையை கொண்டு வந்திருக்கிறார். தற்போது நிகழ்வாக இருக்கிறது. மேலும் 5000 ரூபாய் இந்த இருவருக்குமே 5000 ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறார். அபராதத்தை கட்ட தவறினால் 3 ஆண்டுகள் மேலும் ஒரு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று நீதிபதி தீர்ப்பளித்திருக்கிறார். இது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திக்கக்கூடிய சூழ்நிலையாக காணப்படுகிறது. நீதிமன்ற வளாகமே பரபரப்பில் இருக்கிறது. தன்ராஜ், இப்ப கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் நடந்து வந்திருக்கக்கூடிய இந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்ன? அந்த குழந்தைகளை சாகும் வரை சாகக்கூடிய நிலைமையில கொண்டு வந்த காரணக்காக அந்த தூக்க மாத்திரைக்கு ஆங்காங்கே குழந்தை இல்லை என்று அந்த கணவன் மனைவி பரிதவிக்கக்கூடிய நிலையில இந்த இரு குழந்தைகளுமே கிட்டத்தட்ட கொலை செய்திருக்கிறார். தூக்க மாத்திரை அளித்து அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரை அளித்து அந்த இரு குழந்தைகளுமே கொலை செய்திருந்தார். அந்த வழக்கானது காஞ்சிபுரம் மாவட்டம் பிரிப்பதற்கு முன்பாக செங்கல்பட்டு மாவட்டத்திலே அந்த செங்கல்பட்டு மாவட்டம் மகிழா நீதிமன்றத்திலே நடைபெற்று வந்தது. அங்கு பல்வேறு தரப்பட்ட குற்றவாளிகளுக்கு உண்டான ஆதாரங்கள் அனைத்தும் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில தற்போது இந்த நீதிமன்றத்திலிருந்து செங்கல்பட்டு நீதிமன்றத்திலிருந்து இந்த காஞ்சிபுரம் நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கானது மாற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இங்கு கிட்டத்தட்ட நடைபெற்று வந்த நிலையில இந்த காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது நீதிபதி பாவு சம்மல் முன்னிலையில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில அரசு வழக்கறிஞராக சசிரேகா என்பவர் பெண் வழக்கறிஞர் ஆஜராகி அரசு வழக்கறிஞர் ஆஜராகி இந்த வாதாடி வந்தார். இதை தொடர்ந்து அனைத்து நிரூபணமானது கிட்டத்தட்ட சாட்சியங்கள் முதற்கொண்டு அனைத்தையுமே நிரூபிக்கப்பட்ட நிலையில தற்போது இந்த வழக்கானது இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறது. இந்த இறுதி கட்டத்தை எட்டிய நிலையில நீதிபதி முன்பு தற்போது ஆஜரான அபிராமி நீதிபதி கண்ணீர் விட்டு கருதுகிறார். கிட்டத்தட்ட தனக்கு யாரும் இல்லை, அதனால குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும். மீனாட்சி சுந்தரமும் தனக்கு தாய் தந்தை இருப்பதால் தனக்கும் குறைவான ஒரு தண்டனையை வழங்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட கேட்டு கண்ணீர் விட்டு கதறினார்கள். இது குறித்து கடைசி வரை நீதிபதி அதனை எல்லாம் விசாரணை மேற்கொண்டு விட்டு தற்போது சற்று நேரத்துக்கு முன்பு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். சாகும் வரை சிறையிலே இருந்து அந்த தண்டனை அனுபவிக்க வேண்டியது என்று அறிவித்திருக்கிறார். குறிப்பாக மகாத்மா காந்தி மேற்கோள் காட்டி தூக்கு தண்டனை இதற்கு தீர்வாகாது என்ற காரணத்துக்காக ஆயுள் தண்டனை வழங்கியிருப்பதாக மேற்கோள் காட்டி இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார். இந்த வழக்குல அரசு தரப்பு என்னென்ன வாதங்களை இது நாள் வரைக்கும் முன்வச்சது, அதே போல மொத்தம் எத்தனை சாட்சிகளிடம் விசாரணையானது நடத்தப்பட்டது? கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் இந்த விசாரணையானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தற்போது வந்து இந்த நீதிபதி வழக்கு விசாரணையை முடித்து வைத்து இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார். அரசு வழக்கு தரப்புல வந்து பல்வேறு விதமான வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த வழக்கு விசாரணையை நடத்தி வந்தனர். குறிப்பாக அந்த நீதிமன்றத்துக்கு வரக்கூடிய போது பலத்த போலீஸ் பாதுகாப்பு அபிராமிக்கு வழங்கினார்கள். அதைத் தொடர்ந்து வந்து அந்த நீதிமன்ற வழக்குக்குள்ளேயே வந்து அவரை வந்து பக்குவமாக அழைத்து செல்வதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்தனர். ஏனென்றால் பொதுமக்களிடையே வந்து பெரும் பதட்டம் ஏற்பட்டு அவர் அழைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் காரணத்துக்காக அந்த பாதுகாப்பாக அழைத்து சென்று வந்தனர். இதனிலேயே தற்போது இந்த தீர்ப்பானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி தமிழகமே வந்து எதிர்பார்த்து வந்த இந்த தீர்ப்பு இது வந்து தற்போது வந்து வழங்கப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தன்ராஜ், இப்ப வந்து இவங்களுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படிங்கிற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றத்தால அடுத்து மேல்முறையீடு செய்ய இருக்கிறாங்களா அபிராமி தரப்புல? அது பற்றிய விவரங்கள் இருக்கா? இது குறித்து இனிமேல் தான் தெரிய வரும். அவர்கள் வந்து அந்த நீதிமன்றத்தில இருந்து அழைத்து செல்லப்பட்ட பிறகு சிறையில் தான் இருந்து அழைத்து வந்திருக்கிறார்கள். அவரை மீண்டும் வந்து புழல் சிறைக்கே தான் அழைத்து செல்லப்படுவார். அந்த நிலையில தற்போது வந்து அவருடைய ஏற்பாடுகள் என்ன இருந்து இதுவரைக்கும் தெரியவில்லை. தொடர்ந்து இதுமேல் தான் இந்த நிகழ்வானது நடைபெறும். அப்பீல் போவார்களா இல்ல வந்து வேற ஏதேனும் இது நடக்குமா என்பது இதற்கு மேல் தான் தெரியும். தற்போது இந்த நீதிமன்றத்திலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தற்போது நிகழ்வாக இருக்கிறது. தன்ராஜ், இப்ப இந்த கள்ளக்காதலனுடைய நிலை என்ன? அவரும் குற்றவாளி அப்படின்னு இருக்கக்கூடிய சூழல்ல அவருக்கான தண்டனைகள் என்ன? குற்றவாளி இருவருமே வந்து அறிவித்திருக்கிறார்கள். இருவருமே குற்றவாளிகள் தான். குழந்தை கொன்ற நிலையில வந்து இரு தரப்பினருமே வந்து குற்றவாளிகள் தான் என அறிவிக்கப்பட்ட நிலையில இருவருக்குமே ஒரே மாதிரியான தண்டனை தான். இருவருமே வந்து சாகும் வரை வந்து அந்த சிறைச்சாலையில இருந்து அந்த தண்டனை அனுபவிக்க வேண்டியது என்று அறிவித்திருக்கிறார் நீதிபதி. ரைட். ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே உலுக்கி இருக்கக்கூடிய இந்த சம்பவம் கடந்த 7 ஆண்டுகளாக பயணித்து வந்தது. இந்த நிலையில் 7 ஆண்டுகள் கடந்து தற்பொழுது இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு முக்கிய தீர்ப்பை அளித்திருக்கிறது காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றம். அந்த தீர்ப்பின் வாயிலாக கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த காரணத்திற்காக மகள் மற்றும் மகனை கொலை செய்த குற்றத்திற்காக பிரியாணி அபிராமி மற்றும் அவருடைய கள்ளக்காதலன் மீனாட்சி சுந்தரம் இருவரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு அளித்திருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றம் அவர்களுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை என்கிற தண்டனையை விதித்திருக்கிறது. இந்த வழக்கானது கடந்து வந்த பாதை என்ன என்பது பற்றி விரிவாக பார்த்தோம். இந்த நிலையில் பல சாட்சிகள் 100க்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டது இத்தனை ஆண்டுகளாக. இந்த நிலையில் இன்றைய தினம் மிக முக்கிய தீர்ப்பை அளித்திருக்கிறது காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.